நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 2024க்கு அப்புறம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கான வேலையை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, NIA அப்படிங்கிற இந்திய புலனாய்வு அமைப்பை வச்சு நாம் தமிழர்கள் முக்கிய நிர்வாகிகள் வீடுகளில் பூரா சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, மத்தியில ஆள்ற பிஜேபிக்கு தமிழகத்துல எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் மிகப்பெரிய இடையூறா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆதரவு நிலை படிப்படியா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்தை எப்படியாவது பிஜேபி பிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணாமலைங்கிற ஒருத்தரை வச்சு மிகப்பெரிய அளவுல பிஜேபி வளர்ந்து நிக்குதுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி கட்சியினர். அதே நேரத்துல இன்னைக்கு தமிழக மக்களும் தமிழக இளைஞர்களும் பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் பின்னாடி போறது கிடையாது. தமிழகத்துல நாம் தமிழருங்கிற இயற்கையை நேசிக்கிற நாம் தமிழர் கட்சியை மீது மட்டும்தான் மக்கள் இன்னைக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து பயணிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 35 வயதுக்கு மேல உள்ளவர்களும் நாம் தமிழர் கட்சியை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் இருக்கிற மிகப்பெரிய ஊழலும் மத்திய அரசு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யாம பல வருடங்களா நம்மளை ஏமாத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி பின்னாடி தமிழக மக்கள் பின்தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. அது பொறுக்காத திராவிட கட்சிகளும் சரி, மத்தியில இருக்க பிஜேபி காங்கிரஸ் கட்சிகளும் சரி, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு எதிராக நின்றுகிட்டு இருக்காங்க. தமிழகத்துல உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல பாத்தீங்கன்னா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு எண்ணெய் அதிகாரிகள் மூலமா. இருந்தாலும் இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகளும் சரி, நாம் தமிழர் நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எங்களை எந்த விதத்திலும் அச்சுறுத்தாது. நாங்க இதுல இருந்து இன்னும் பல மடங்கு வீரியமா இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க.